Hi friends, வணக்கம் Selva Tech நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா உங்களுடைய சேனல் ஐடி எவ்வளவு முக்கியம், அதை எப்படி எடுத்து வச்சுக்கிறது, எப்படி சேஃபா வச்சுக்கிறது, அதனால என்ன யூஸ் அப்படினு சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா நீங்க சேனல் ஐடி எடுத்து வைக்கல அப்படினா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எடுத்து வைங்க, ரொம்பவே தேவைப்படும். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பத்தி பார்த்தறலாம். சேனலோட பேர் ஜூலை மலர்கள் அப்படிங்கிறது. இந்த சேனல்ல என்ன மாதிரியான வீடியோக்கள் போட்டுட்டு இருக்காங்கன்னா ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு கிராமத்து ஸ்டைலில் வந்து குக்கிங் பண்ணுறதை பற்றி எல்லா விதமான ரெசிபீஸும் டிஃப்ரெண்டான ரெசிபீஸ் ஒரு கிராமத்தில் எப்படி சமைப்பாங்களோ அது மாதிரி வீடியோக்கள் மேக் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை லைஃப் ஸ்டைல் விளாக்ஸு, ட்ராவல் விளாக்ஸு, டெம்பிள் விளாக்ஸு, இந்த மாதிரியான வீடியோக்கள், ஃபன் என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரியான வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறாங்க. ஒரு சூப்பரான சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறது மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் எழுதி கூடவே ஆல் பட்டனை எழுதிக்கோங்க. அப்போ தான் அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சேனலுக்கும். ஓகே, சேனல் ஐடி எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் சேனல் டெலீட் ஆகிருச்சுனாலோ இல்லை டெர்மினேட் ஆகிருச்சுனாலோ இல்லை யாராவது ஹேக் பண்ணிட்டாங்கனாலோ கண்டிப்பாக இந்த சேனல் ஐடிக்கு ஏகப்பட்ட யூஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒரு சில்வர் ப்ளே பட்டன் வாங்குறது, நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் உங்களுடைய சேனல் ஐடி நீங்கள் எடுத்து தனியாக ஒரு ஃபோல்டர்லையோ இல்லை ஒரு சேஃபான இடத்துலையோ அந்த சேனல் ஐடியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னைக்கா இருந்தாலும் சேனல் ரன் பண்ணுறவங்களுக்கு எப்போவாவது தேவைப்படும். கண்டிப்பாக தேவை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது வேறு. ஆனால் அது எப்படி எடுக்கணும்னே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அந்த சேனல் ஐடி எப்படி எடுக்கணும்னே எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னே தெரியாமல் நிறைய பேருக்கு. ஸோ இந்த வீடியோ அப் டு எண்டு வரைக்கும் பார்த்துட்டு சேனல் ஐடியை எடுத்து சேஃபான ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒரு ரெக்கவர் பண்ணாமல் ஒரு சேனல் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா உங்களோட சேனல் ஐடியெல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா, அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நல்லது. ஓகே, வாங்க எப்படி சேனல் ஐடி எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் சேனலையும் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா 8056 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். பெய்ட் ப்ரமோஷன்னா அதற்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. வாங்க சேனல் ஐடி எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ முடிச்சோடனே போய் உங்கள் சேனல் ஐடி எடுத்து சேஃபான ஒரு இடத்துல ஒரு ஃபைல் ஃபோல்டரில் வச்சு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சேனல் குரோம் ப்ரௌசரில் போய் உங்களோட யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மேலே ரைட் சைடு கார்னரில் 3 டாட் பட்டன் இருக்கும். இந்த இடத்துல 3 டாட் பட்டன் இருக்கும். அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ உங்களுடைய சேனல் லோகோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் ஓகே, லாஸ்ட் ஆப்ஷன் அட்வான்ஸ்டு செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அட்வான்ஸ்டு செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் தான் வந்து உங்களுக்கு 2 விஷயங்கள் இருக்கும். யுவர் சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சேனல் ஐடி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். யுவர் சேனலும் இருக்கும், சேனல் ஐடியும் இருக்கும். ரெண்டையுமே காப்பி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கும். இதையும் காப்பி பண்ணிக்கலாம், இதையும் காப்பி பண்ணிக்கலாம். ரெண்டுதையும் காப்பி பண்ணி ஏதாவது ஒரு பெஸ்ட்டான பிளேஸில் சேஃபாக சேவ் பண்ணி வைங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.